எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேம்ப் டைரிஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான 3 வெயிட் லாஸ் ரெசிபி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெசிபி தான் 3, அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் ஐட்டம் பார்த்தோன்னா ஒரே ஒரு ஐட்டம் தான். ஸோ அந்த ஐட்டம் வச்சு தான் 3 டிஃப்ரெண்ட் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, அதை விட இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் பார்த்தோன்னா நீங்கள் ஒர்க்கிங் மாமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கவே இருக்காது. இதில் நீங்கள் டயட் ஃபுட் தனியாக ஸ்பெஷலாக குக் பண்ணி நமக்கு அதுக்கு தனியாக டைம் எடுக்குமே, அவ்வளோ டைம் நம்மக்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகமாக வந்து உங்கள் ஹெல்த்தை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த ரெசிபிஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எய்தர் டின்னர் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் இந்த ரெசிபிஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி என்ன ரெசிபிஸ்ன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓட்ஸ் ஸ்மூதி. அதில் வந்து நம்ம நிறையா ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி நிறையா ஃப்ளேவர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா ஓட்ஸ் தோசா. ஒரு சிலர் தோசா லவராக இருப்பீங்க, டெய்லி ஒரு வேளையாவது தோசா சாப்பிடாம அந்த டேவே ஃபினிஷ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் வெயிட் லாஸ் டைம்லேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசை சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஓட்ஸ் தோசை ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பார்த்தோன்னா ஓட்ஸ் ஆம்லெட் பார்த்தோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக எக் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், நமக்கு ரொம்ப நேரம் பசி தாங்கும். ஸோ அந்த மாதிரி அதில் ஓட்ஸ் ஆட் பண்ணி நம்ம வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், வயிறுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும், ப்ரோட்டீனும் நமக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும். ஸோ இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ரெசிபிஸ் வந்து நான் எப்படி என்னோட ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணி என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் சாப்பிட்டு தான் வந்து நான் 32 kgs வெயிட் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவாக வெயிட் லாஸ்க்குன்னு தனியாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி அதை ட்ரை பண்ணி அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வீட்டில் ஹோம்லி ஃபுட் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அது நமக்கு இந்த வெயிட் லாஸும் நமக்கு ஹெல்த்தியாக லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத மைண்டில் வச்சு ஸோ ஹோம்லி ஃபுட் வீட்லேயே குக் பண்ணி வீட்லேயே வாக்கிங் பண்ணி ஸோ வீட்டில் இருந்தே தான் நான் என்னோட 32 kgs வெயிட் வந்து கம்மி பண்ணேன். ஸோ இந்த என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில் எனக்கு மெயினாக சப்போர்ட் பண்ண இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டேஸ்டியான ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய உங்களுக்கு வெயிட் லாஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூப்பரான டிஷ்ஷஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா வெயிட் லாஸ் ரிலேட்டடான ரெசிபிஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம ரெசிபீஸ்லாம் லாங் வீடியோஸில் கொடுக்குற மாதிரி நம்ம நிறைய டிப்ஸ் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை இன்னும் சூப்பராக பெட்டராக ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். டேரெக்டாக நம்ம அப்படியே சோக் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா இதை லைட்டாக நம்ம வந்து ட்ரை பேனில் வந்துட்டு சும்மா லைட்டாக சாட்டே பண்ணி லைட்டாக வறுத்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் டேரெக்டாக அப்படியே தான் ஊற வைக்க போகிறேன். இந்த ஓட்ஸ் முழுக்கிற அளவுக்கு தண்ணி போட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சிடலாம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்மூதி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம வந்து ஓட்ஸ் ஸ்மூதி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போது ஓட்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்தாச்சு. 5 பாதாம் வந்து எடுத்திருக்கேன். அது ஹோல் நைட் சோக் பண்ண பாதாம், நைட்டே ஃபுல்லாக ஊற வச்சு அதோட ஸ்கின்லாம் பீல் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 5 நம்பர் டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸ்வீட்னஸ்க்காக. அப்புறம் பார்த்தோன்னா மீடியம் சைஸ் பனானா வந்து ஒரு பனானா வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மூதி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பனானா ஓட்ஸ் ஸ்மூதிக்கு பதிலாக நீங்கள் வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் உங்ககிட்ட இருக்கிற ஃப்ரூட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பனானா வந்து ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நேச்சுரலாகவே ஸ்வீட்னஸும் இதில் ரொம்ப நிறையா இருக்கும். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பனானா தான் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பப்பாயா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குதோ அந்த ஃப்ரூட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம குயிக்காக ஸ்மூதி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. விருப்பப்பட்டால் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறதுனால வந்துட்டு நான் மில்க் ஆட் பண்ணல, வாட்டரே கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போய் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது. ஸோ நம்ம டயட் பண்ணும்போது இது வந்து குவிக் அண்ட் ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம டயட் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப குவிக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மார்னிங் எழுந்ததும் நீங்கள் ஓட்ஸ் ஊற வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பும்போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அழகாக ஸ்மூத்தி ரெடி பண்ணி சூப்பராக குடிச்சிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். பனானா ஃப்ளேவர் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற எல்லாத்தையுமே வந்து டாமினேட் பண்ணிடுது. டேட்ஸ் போட்டிருக்கா, நல்லா நேச்சுரலாக ஸ்வீட்னஸ் நல்லா இருக்குது. ஸோ டேஸ்ட்டாகவே இருக்குது நிஜமாவே. இப்போ அடுத்த ரெசிபி பார்த்தோன்னா ஓட்ஸ் தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம என்ன தான் டயட்டில் இருந்தாலுமே கூட ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது தோசை சாப்பிட்லன்னா அந்த டேவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எடுத்துருக்க அளவு வந்து 2 தோசை வரும். 2 ஸ்பூன் நிறைய ஓட்ஸ் எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். சூப்பரான டேஸ்டியான தோசை இது நமக்கு. ஓட்ஸ் வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சாச்சு. தண்ணிலாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த ஓட்ஸ் கூட வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி வந்து ஒரு 2-3 பீஸ் இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி மாவு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம். தண்ணிலாம் பெருசாக ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி ஓட்ஸ்லேயே வந்து நிறையா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். ஸோ இதை அப்படியே வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தோன்னா மாவு சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. சரியான பதமாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூப்பரான ஓட்ஸ் தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓட்ஸ் நம்ம ஒரே மாதிரியே நார்மலாக சோக் பண்ணி அதில் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு, எனக்கு வந்து மில்க் யூஸ்வலாகவே பிடிக்காது. நான் காஃபி டீயாக எடுத்துப்பேன். டைரக்ட் மில்க் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எடுத்துக்க மாட்டேன். அதனால வந்து சரி ஓட்ஸை நம்ம வேறு எந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணது தான் வந்து இது. ஸோ ஓட்ஸில் ஆம்லெட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன், இல்லை இந்த மாதிரி தோசை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் இது. நமக்கும் தோசை சாப்பிட்ணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பச்சைப்பயிர் தோசை இல்லை ஓட்ஸ் தோசை அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து நல்லா டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் இருக்கும். ஓகேவா? 2 in 1 தான். ஸோ இப்போ வந்து தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சமாக லைட்டாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சுற்றி நல்லா கிறிஸ்பியாக வந்தாச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து 2 தோசை வந்து கிடச்சிது நமக்கு எடுத்த அளவில்.
இங்கே பாருங்கள், நம்மளோட தோசை வந்துட்டு ரெடி, சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் ஜூஸ் குடிக்கலாம், அதனால் பாதாமும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். சைடிஷ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பூண்டு சட்னி தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நல்லாவே இருக்கும் காம்பினேஷனு. ஸோ பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பூண்டு சட்னி, தக்காளி சட்னி, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஓட்ஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பூண்டு சட்னி நான் இதுக்கு முன்னாடி பூண்டு சட்னி எடுத்துக்கிட்டதில் தக்காளி சட்னி இல்லை வெங்காய சட்னி அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பூண்டு சட்னி அல்டிமேட்டாக இருக்குது காம்பினேஷனு. ஸோ ட்ரை பண்ணி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஓட்ஸ் ஆம்லெட் தான் வந்து நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஓகேங்களா? சாப்பிடும்போது இப்போ யூஸ்வலாகவே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சுண்டல் இருந்தாலும் சரி, நம்ம முட்டை சிக்கன் எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது என்னடா கம்மியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ½ அன் ஹவருக்கு அப்புறமா வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அது டைஜஷன் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ரொம்ப நேரம் வயிறு மந்தமாக பசியே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. இது முடிஞ்சளவு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லஞ்ச் வரைக்கும் வந்து எதுனா, ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கும். நம்ம எதுவுமே மேக்ஸிமம் எடுத்துக்க மாட்டோம். அப்போ தான் வந்து ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் வரும். ஸோ எதுனா சாப்பிட்லாமா அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் வரும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லஞ்ச் 1 மணி 2 மணி வரைக்குமே வயிறு ஒரு மாதிரி மந்தமாக பசியே இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்கள் வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு நிறையா ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறது பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு நல்லா வந்து ஜாலியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஓட்ஸ் ஆம்லெட் செய்கிறக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ½ ஆனியன், பெரிய ஆனியனாக இருந்தது, அதில் ஒரு ½ மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆம்லெட்டுக்கு தேவையான உப்பு, பெப்பர், கொஞ்சமாக வந்து குழம்பு தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், உப்பு அண்ட் பெப்பர். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, அதை நல்லா துருகி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வெறுமனே வந்து இந்த ஆம்லெட் மட்டும்தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்க போகிறோம். அதனால் 2 எக் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஆம்லெட் நல்லா பெருசாக கிடைக்கும், நல்லா வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஓட்ஸை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி மாவு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? பவுடர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதை இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பவுடரை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஆம்லெட் ப்ரிப்பேர் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பண்ணிடலாம். அண்ட் சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். அப்புறமா நம்ம எக்கு மற்ற இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாகவே ஓட்ஸ் வந்து நம்ம ஓட்ஸ் தோசை ப்ரிப்பேர் பண்ணும்போதே பார்த்துருப்போம். தண்ணி ஊற்றினா அது எவ்வளோ இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ வந்து அதே மாதிரி தான், ரவை மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவுமே. நம்ம தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நல்லா கெட்டியாகிரும். அவ்வளோதான், தண்ணி இல்லாமல் கெட்டி இல்லாமல் நல்லா அப்படி கரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எக்கை ஆட் பண்ணிடுறேன். 2 எக்கு உடச்சி வச்சுருக்கேன். எக்கு கூடவே வந்துட்டு உப்பு, மிளகாத்தூள், பெப்பர் அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். சரி, ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்லேட்னாவே பொதுவாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்தளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஃபோக் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃபோக் அண்ட் ஸ்பூன் ரெண்டுமே காம்பினேஷனில் வரும். ஸோ இது வந்து நம்ம பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட ஃபோக் இருந்தால் ஃபோக் வச்சு பீட் பண்ணிக்கோங்க.
நல்லா அந்த உப்பு, பெப்பர், மிளகாத்தூள் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஓகே, சூப்பராக இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணிடலாம். கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு பிடிச்ச எதுனா ஒரு வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி கேரட் தான் வந்து ஆட் பண்ணுவேன். எனக்கு கேரட்டோட ஃப்ளேவர் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 ஆம்லெட்டாக போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக சுற்றி போகிறதுல ஆயில் லைட்டாக ஊற்றிட்டு அவ்வளோதான். கொஞ்சம் நம்ம ஓட்ஸு, கேரட் அதெல்லாம் வந்து ஈவனாக வெந்து வரணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் 2 பக்கம் ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம். இந்த ஓரங்கள்லாம் நல்லா வந்து அப்படியே அழுத்தி விட்டிங்க அப்படின்னா கார்னர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக நல்லா ஈவனாக வந்து வெந்து வரும். 2 பக்கம் ஒரு நிமிஷம் அது நல்லா திருப்பி வேக வச்சுட்டேன். இப்போ அவ்வளோதான் வந்து நம்ம ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆம்லெட்டும் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். 2வது ஆம்லெட்டும் வந்து ஒரு 2 நிமிஷம் 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான நம்மளோட ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி தக்காளி சட்னி வச்சு தான் எடுத்துக்க போகிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள்.